ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரீன் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. 565 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் என் வீடியோவை நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க, கொஞ்சம் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போ நான் சிக்கனை கழுவி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கறி 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அரைப்படலை அப்படின்னா லைட்டாக தயிர் ஆட் பண்ணிக்கிங்க. அரைச்சாச்சு. இப்போ அதை பாருங்கள், கறி ஓரளவுக்கு வெந்திருக்கு. அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நான் 1/2 கப் போடுறேன். 1 கிலோனா 1 கப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோன்றனால 1/2 கப் மட்டும் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.